يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي واعف لي عن سيئات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ولدمانه இடத்தில் நம்ம எல்லாம் ஒன்று விதத்தில் நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவராகவும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நடிச்சோடுகளில் அதிபரவாதப்படி பின்பற்றி நடந்த உத்தமர் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாதாபியங்கள் ஒளியாக்கள் நாடாக்கள் புகழாக்கள் குதுபுகள் புத்தாபுகள் குறிப்பாக இங்கே குழுவில் இருக்கக்கூடிய இன்னும் வரவிருக்கக்கூடிய மனிதர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாதியும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நீங்காமல் நிலவட்டுமாக ஆமீன். சிறப்பு குறித்தவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அருள் என்பது உயர்வானது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது விசாலமானது. அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் விட்டு உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளும் தேவையற்று இருக்கவே முடியாது. எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய அருள் என்பது கண்டிப்பாக வேண்டும். அதே போன்று எனக்கு அல்லாஹ் இதுவரைக்கும் செய்த அருள் கொடைகள் போதும் என்றும் யாரும் சொல்ல முடியாது. எனக்கு இதுவரைக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டாலும் எனக்கு அது போதும், இதுக்கு மேல எனக்கு வேணாம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளையும் யாரால் சொல்ல முடியாது. காரணம், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய அருளை விட்டு ஒரு நொடி கூட வணங்கி இருக்க முடியாது. அதை விலகி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அருளை நாடியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அதே போன்றுதான் எந்த ஒரு காரியத்தையும் இறைவனுடைய அருள் இல்லாமல் செய்ய முடியாது. இறைவன் நாடாமல், இறைவனுடைய அருள் பார்வை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. எனவே நாம் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்கின்றோமோ, என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்கின்றோமோ, அது தொழிலாகட்டும், குடும்ப விஷயங்களாகட்டும், எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியங்களிலும் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை மொழிய வேண்டும். நாம் எதை செய்ய துவங்கினாலும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லித்தான் ஆரம்பிக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இறைவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். சாப்பிடும் பொழுதும் பிஸ்மில்லா, தூங்கும் பொழுதும் பிஸ்மில்லா, ஆடைகளை அணியும் பொழுதும் பிஸ்மில்லா, வாகனத்தில் செல்கின்ற பொழுது பிஸ்மில்லா. இப்படி ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் அவன் செயல்படுத்துகின்றானோ அத்தனை செயல்பாடுகளுக்கு முன்பு இறைவனுடைய திருநாமம் எதில் இருக்கின்றதோ அந்த செயல்பாடுகள் பரக்கத் குறைந்ததாக மாறிவிடுகிறது. அந்த செயல்பாடுகளில் இறைவனின் அருள்வளம் இறங்கி வருகின்றது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, குல்லு அம்ரின் தீபாலின் லா யுபதஉ ஃபீஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஹுவ அஃதஹு. பிஸ்மில்லாஹ் சொல்லாம யார் காரியத்தை துவங்குகிறார்களோ அந்த காரியத்தில் பரக்கத் இல்லைன்னாங்க. பிஸ்மில்லா சொல்லாம எதை செய்தாலும் அதில் பரக்கத்தில்லை, அது இறைவனுடைய அருள்வளம் கிடைக்காத ஒரு செயலாக அது மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லி நீங்கள் செய்யுங்கள். எதை செய்தாலும் நீங்கள் பிஸ்மில்லா, மன் கரஅ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்
ஒரு காரியத்தை செய்யறாரு, அதை செய்வதற்கு முன்பு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னால் கதபல்லாஹு லஹு பிகுல்லி ஹர்ஃபின் 4000 ஹஸனா, 4000 நன்மைகள் அவருக்கு கிடைக்கிறதாம். ஒரே ஒரு வரிதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னால் கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் என்ன? 4000 நன்மைகள் கிடைக்கிறது, 4000 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, தீமைகள் அளிக்கப்படுகிறது, 4000 தரஜாக்களை அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அன்பானவர்களே, பிஸ்மில்லாஹ்வை உறுதியாக யார் ஓதுகின்றார்களோ, நம்பிக்கையோடு யார் ஓதுகின்றார்களோ, எந்த எண்ணத்தில் ஓதினாலும் அந்த எண்ணம் நிறைவேறும். பிஸ்மில்லா ஒரு பலம், பிஸ்மில்லா அது நம்முடைய ஆற்றல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த ஓதக்கூடிய அந்த பிஸ்மில்லாஹ்வை எந்த எண்ணத்தில் எந்த நோக்கத்தில் ஓதினாலும் அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுடைய சபையில சில சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா குர்ஆனுடைய சூறாக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனுடைய சூறாக்களுடைய சிறப்புகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல அம்ர் இப்னு மஅதி கரீப் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் என்ன கேட்கிறாருன்னா, எப்ப உங்களுக்கு பிஸ்மில்லாஹ் பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பத்தி அதனுடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் பொழுது சபையில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹத்தித்னா யா அபா சௌரின் சொன்னாங்க, உமரே பிஸ்மில்லாஹ் பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவர் என்ன கேட்கிறார், பிஸ்மில்லாஹ் பத்தி தெரியுமான்னு கேட்டாரு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அம்ரே பிஸ்மில்லாஹ் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி தாருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் இஸ்லாத்தில் நுழைவதற்கு முன்பு ஜாஹிலியத்துடைய காலம், அறியாமை காலம் என்று சொல்வார்கள், அறியாமை காலத்திலே நான் இருந்த பொழுது கடுமையான பசியில எனக்கு ஒரு நாள் இருந்துச்சு. கடுமையான பசியில என் குதிரையின் மீது ஏறிக்கொண்டு எங்கேயாவது உணவு கிடைக்குமாறு தேடிட்டு போனேன். அப்படி தேடி செல்கின்ற பொழுது எனக்கு ஒரு வான்கோழியின் முட்டையை தவிர வேறு எதுவுமே கிடைக்கல, அது மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம் அப்படின்னு நான் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வீடு என் கண் பார்வையில் பெற்றது. அங்கு சென்றேன். அங்கு ஒரு முதியவர் இருந்தார். அந்த முதியவருக்கு அருகிலே சூரிய பிரகாசத்தை போன்ற ஒரு இளப்பெண் அந்த முதியவருக்கு அருகிலே இருந்தால், ஒரு இளம் பெண் கூட இருக்கிறாங்க. நான் என்ன செய்தேன், அந்த முதியவரை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன், முதியவரே நீங்கள் என்னிடத்திலே சரண்டர் ஆயிருங்க, கைதாகிக் கொள்ளுங்கள், இன்றிலிருந்து நீங்கள் என் அடிமையாக மாறிவிடுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் அப்படி குமிஞ்சவர் தலையை தூக்கி சொன்னாரு, வாலிபரே உங்களுக்கு ஏதாவது விருந்து தேவைப்பட்டா சொல்லுங்க, விருந்து போடுறோம். ஏதாவது விருந்து தேவைன்னா சொல்லுங்க, உங்களை விருந்தாலே நான் எடுத்துக்கிறேன். அல்லது வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க, உதவி செய்யறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீங்க என்னுடைய அடிமையாக மாற வேண்டும், நான் உங்களே கைது செய்யறேன் அப்படின்னு அந்த பசியில போன அந்த அம்ர் இப்னு மஅதி கரீப் சொல்றாரு. அப்ப அந்த முதியவர் சொன்னாரு, அதெல்லாம் முடியாது. 2 பேருக்கு மட்டும் கொஞ்சம் வாக்குவாதம் ஆகுது. அந்த வாக்குவாதத்துல ஒரு கட்டத்துல முதியவர் என்ன செஞ்சாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி இந்த வாலிபரை தாக்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப வாலிபத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் முதியவர் தாக்குகின்ற பொழுது கீழே விழுந்துறார். மேல முதியவர், கீழே அந்த வாலிபர் இருக்கிறார். அம்ர் இப்னு மஅதி கரீப் கீழே படுத்திருக்கிறார். அப்ப அந்த முதியவர் சொன்னார், அக்குத்துல்லுக்க உன்னை நான் கொலை பண்ணிட்டான், கல்வி அன்க இல்ல விட்டுட்டான். அந்த படுத்த சொன்னார், இல்ல என்னை விட்டுருங்க, என்னை கொலை பண்ணிடாதீங்க. எழுந்துட்டாங்க. எழுந்த பிறகு அந்த அம்ர் இப்னு மஅதி கரீப் என்ன செஞ்சாரு, மீண்டும் அந்த முதியவரை பார்த்து, இல்ல நீங்க எங்களோட சரண்டர் ஆயிடணும், என்னுடைய அடிமையா மாறணும் அப்படின்னு சொல்லணும். மீண்டும் அந்த முதியவர் என்ன செஞ்சார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிட்டு இந்த வாலிபரை தாக்க ஆரம்பிக்கிறார். வயசானவர் தான், ஆனா பிஸ்மில்லா சொன்னதை விட்டு ஒரு பவர், ஒரு பலம் வந்துருது. தாக்க ஆரம்பிச்சிடுறாரு. மீண்டும் அதான் கேட்காரு, கொலை பண்ணிட்டா விட்டுருட்டான், இல்ல என்னை விட்டுங்க நான் போறேன் சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறார். போகும் பொழுது அவருடைய உள்ளத்துல ஒரே பதட்டம். என்னன்னா, ஒரு வயசானவர் நம்மளுக்கு அடிச்சுட்டாங்க, நம்ம வாலிபுக்குள்ள ஒரு வயதானவர் இடத்துல அடி வாங்கிட்டு நம்ம திரும்பி போறோமே அப்படின்னு சொல்லி போட்டு மனசுல ஒரே சஞ்சலமா இருக்கு. மீண்டும் ரிட்டர்ன் வர்றாரு. வந்தவர் என்ன செஞ்சாருன்னா, மீண்டும் அந்த முதியவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்கள் என்னுடைய அடிமையாக வாழ்ந்து விடுங்க, எங்கிட்ட அரசாயிருங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த முதியவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி மீண்டும் தாக்குகிறார். மீண்டும் அந்த வாலிபர் படுக்கிறார். யாரு, அம்ர் இப்னு மஅதி கரீப்.
அதே வார்த்தை தான் கேட்கிறாங்க, உன்னை கொலை செய்யிட்டா விட்டுருக்கா, விட்டுருங்கன்னு சொல்லும் பொழுது அந்த முதியவர் சொன்னார், உன் கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. அந்த பக்கத்துல இருந்த பிள்ளைகிட்ட சொன்னாங்க, கத்தி எடுத்துட்டு வா. கத்தி எடுத்துட்டு வந்து நெத்தியில ஒரு கோடு போடுறாரு. இந்த கோடு எதற்குன்னா அரபிகள்கிட்ட அடிமையாக்கப்பட்டவர்களுக்கு கோடு போடுவாங்க. இவர் என்ன நிலையத்துல வந்தாரு, அந்த முதியவரை அடிமையாக்குன்னு வந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல கடைசியில அந்த முதியவரிடத்தில் இவர் அடிமையாகி போனார். சொல்றாரு, அமருபன் வாசிக்கிறது சொல்றாரு, நான் சில ஆண்டுகள் அவரிடத்திலே அடிமையாக வேலை செய்தேன். ஒரு நாள் அவர் அந்த முதியவர் சொன்னாரு, நான் பாலைவனத்தில் பயணப்பட ஆசைப்படுகிறேன். அடிமையாக இருக்கக்கூடிய அம்ருபன் வாசிக்கிறேன் சொல்றாரு, நான் பாலைவனத்தை நோக்கி பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி பாலைவனத்துல பயணிக்கும் பொழுது உன்னை தான் கூட்டிட்டு போகணும். ஆனா நான் பயப்படல, நீங்க என்னை விட்டுட்டு ஓடி போயிருவேன், நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதை ஓதித்தான் உன்னை வென்றேன், அதுதான் என்னுடைய பலம் என்று அந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹ்வால் அவருக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட பதிவு செய்றாங்க. அன்பானவர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுகின்ற பொழுது அது நமக்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு தடவை அகழ் குழி தோண்டி கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய குழுவில் இருந்து ஒருத்தர் வர்றாரு. பெரிய குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க. குழி தோண்டுகின்ற பொழுது ஒரு பெரிய பாறை, அது எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, அதை உடைக்க முடியல. நேரா நபியிட்ட வந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த மாதிரி குழி தோண்டிட்டு இருக்கிறோம், ஒரு பாறை கடுமையான பாறையா இருக்குது, எங்களால உடைக்க முடியல. நபியவர்களே இறங்கினாங்க. களத்துல இறங்கி நபியவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த கருவையை வாங்கி அந்த கோடாரியை வாங்கி என்ன செய்யறாங்க, அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி முதல் அடி அடிக்கிறாங்க. பிஸ்மில்லான்னு சொல்லி ஒரு அடி அடித்ததும் அந்த பெரும் பாறை சஹாபாக்களால முடியல. ஆனா பிஸ்மில்லாஹ் சொல்லி நபியவர்கள் அடித்ததுமே 1/3 பங்கு உடைஞ்சிருச்சு. 2வது அடி 3/2 பங்கு அடிச்சிருச்சு. 3வது அடி எடுத்தமே அந்த பாறை சுக்குநூறாக போனது என்பது வரலாறு. பிஸ்மில்லாஹுடைய பலம். எவ்வளவு பெரிய கடினமான வேலையாக இருந்தாலும் பணியாக இருந்தாலும் நாம் அந்த பணிகளை வேலைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பித்தால் அதை அல்லாஹ் இலகுவாக்குகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பேர் அப்தன் ஷகூரான் அல்லாஹ் சொல்லுவான், நன்றியுள்ள அடியான். ஏன் நன்றியுள்ள அடியான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேருன்னா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி பிஸ்மில்லாஹ் சொல்லாம ஆரம்பிக்கவே மாட்டாங்களாமா. சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லாமல் அவர்கள் எந்த காரியத்தையும் துவங்க மாட்டார்கள். அல்லாஹ் அவருக்கு நன்றியுள்ள அடிமை என்ற ஒரு அழகான பேர் அல்லாஹ் கொடுத்தான், அப்தன் ஷகூரா. அன்பானவர்களே, செல்லும் குழந்தைகளுக்கு கூட கற்றுக் கொடுப்பார்கள், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. குல் பிஸ்மில்லா சம்மில்லாக யா குலாம் சம்மில்லாக, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கற்றுத் தருவார்கள், சிறுவர்களுக்கு நபிகள் கற்றுத் தருவார்கள். நாம் நமது பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். உணவு உண்கின்ற பொழுது அவர்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகிறார்களா என்று நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு நாம் அந்த ட்ரெயினிங் கொடுக்கணும். ஆரம்பத்திலே அவர்களை நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அந்த திருநாமத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த பழக்கத்தை அவர்களுக்கு நம்ம கற்றுத்தர வேண்டும். அன்பானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் கப்பலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கப்பல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 கட்டைகள் பத்தல. 4 கட்டைகள் இருந்தால் கப்பலுடைய அந்த பணி முடிஞ்சிடும். ஆனா அந்த கப்பலுக்கு தேவையான அந்த கட்டை ஒரு நதிக்கு அப்பால் இருக்குது, அதை தூக்கிட்டு வரணும். பெரிய ஒரு பைல்வான் தான் வேணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, ஒரு பைல்வானை கூப்பிடுறாங்க. பெரிய வேலை செய்யக்கூடிய வீரர் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய இந்த மரத்தை மட்டும், தேக்கு மரம், அதை எடுத்து இங்க கொண்டு வந்து போட்டு என்னுடைய வேலைக்கு உதவியா இருக்கும். அவங்க கேட்டா, அப்படியா, இதுக்கு என்ன கூலி கொடுப்பீங்க? நீங்க சொன்ன வேலை செய்யறேன், கூலி என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உன்னுடைய வயிறு ஃபுல்லா சாப்பிட்ற அளவுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன்பா. உன் வயிறு இன்று உன்னுடைய வயதை நான் நிரப்புவதற்கு நான் பொறுப்பு. ஒரு திருப்தி அவனுக்கு உணவு கொடுத்துற, விருந்து கொடுத்துறேன்னாங்க. இன்னும் சந்தோஷமா அவர் என்ன செஞ்சாரு, போனாரு, அந்த தேக்கு மரத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி போட்டாரு. நூஹ் நபிகிட்ட கேட்டாரு, இந்த வேலை முடிச்சுட்டேன், சாப்பாடு கொடுங்க. நூஹ் நபி என்ன செஞ்சாங்கன்னா 3 ரொட்டி வந்து கையில கொடுக்குறாங்க, இந்தாப்பா இதுதான் உணவு, சாப்பிடுங்க. அவன் சிரிச்சான். 3 ரொட்டி பார்த்து, ஒரு நாளைக்கு 1000 ரொட்டி சாப்பிட்டா கூட எனக்கு வயிறு நிறையாது, அவ்வளவு பெரிய பயில்வான். அப்படிப்பட்ட எனக்கு இந்த 3 ரொட்டி கொடுக்குறீங்களே, இது எப்படி எனக்கு வயிறு நிறையும்? அப்ப நூஹ் நபி சொன்னாங்க, இல்லப்பா நான் சொல்றதை செய்யி, உனக்கு வயிறு நிறையும். இதை சாப்பிடுவதற்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சாப்பிடு, இறைவன் இந்த உணவை உனக்கு போதுமான உணவாக ஆக்குவான் என்று சொன்னார்கள். அதே போன்று அவன் சாப்பிட்டார்.
சொன்னா எத்தனையோ நாட்கள் நான் நிறைய சாப்பிட்டிருக்கேன், ஆயிரக்கணக்கில் சாப்பிட்டிருக்கேன், எனக்கு வயிறு நிறையாது. ஆனால் நீங்கள் கொடுத்த 3 ரொட்டி தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சாப்பிட்டேன், என் வயிறு நிரம்பியது என்று அவர் சொல்வார். அன்பானவர்களே, பிஸ்மில்லாஹுடைய பரக்கத்து விசாலமானது. சொல்லப்படுகிறது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, சிரமத்தில் இருக்கிறவங்க 1000 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓடி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுடைய துஆவை அங்கீகரிக்கிறான், சிரமத்தை அல்லாஹ் நீக்குகிறான். வீட்டில் நுழைகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி நுழைய வேண்டும், சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட வேண்டும். ஷைத்தான் சொல்லுவானா, எந்த வீட்டில் ஒருவன் நுழைகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி விட்டானோ, அதே போன்று எவன் உள்ளே நுழைந்து அவன் சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ்வை சொல்லிவிட்டானோ, ஷைத்தான் சொல்வானாம் தன் கூட்டத்தாரிடத்திலே, இந்த வீட்டுல நமக்கு வேலை இல்லை, இந்த வீட்டுல நம்மளுக்கு வேலை இல்லப்பா, பிஸ்மில்லாஹ் சொல்லி உள்ள போயிட்டாரு, பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுறாங்க, தங்கறதுக்கு இடமும் சாப்பிடுறதுக்கு உணவும் இந்த வீட்டுல இல்ல, வெளியே போனா அப்படின்னு ஷைத்தான் என்ன செய்வான், தன்னுடைய கூட்டாளிகளை அழைச்சிட்டு போயிடுவானா. எந்த வீட்டில் பிஸ்மில்லாஹ் சொல்லப்படவில்லையோ, எந்த வீடுகளில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சாப்பிடவில்லையோ, ஷைத்தான் சொல்வானா, வாங்கப்பா நம்மளுக்கு இந்த வீட்டுல தான் விருந்து இருக்கு, நம்ம நிம்மதியா இன்னைக்கு படுக்கலாம், நாம் இரவு தங்குவதற்கும் நமக்கு சாப்பிடுவதற்கும் எல்லாம் இந்த வீட்டில் தயாராக இருக்கிறது என்று எந்த வீட்டை பார்த்து சொல்வான். எந்த வீட்டில் நுழைகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி நுழையவில்லையோ, எந்த வீட்டார்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடவில்லையோ, அந்த வீட்டில் அவர்கள் உண்ணக்கூடிய உணவு ஷைத்தானுக்கும் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள். அந்த வீட்டில் அவர்கள் உறங்குகின்ற பொழுது ஷைத்தானும் சேர்ந்து உறங்குகிறான். எனவேதான் அங்கு நிம்மதியை இழக்கிறார்கள். எனவேதான் அந்த உணவு அவர்களுக்கு ஒரு பரக்கத்தான ஆரோக்கியமான உணவாக இருப்பதில்லை. அந்த உணவின் மூலமாக இபாதத்து செய்யக்கூடிய அந்த தூண்டுதல் அவர்களுக்கு வருவதில்லை. ஷைத்தான் அதை சாப்பிடுகின்ற பொழுது ஷைத்தானுடைய சிந்தனைகள் நமக்கு வருகின்றது. ஷைத்தான் வீடுகளிலே தூங்குகின்ற பொழுது அவனுடைய ஊசலாட்டங்கள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை வீட்டிலே வருகின்றது. ஒரு சின்ன அமல் தான், பெரிய கஷ்டமான வீட்டுக்குள்ள உள்ள போகும் பொழுது முழு குரானை ஓதிட்டு போகணும்னு மார்க்க சொல்லல, 30 ஜுஸை ஓதிட்டு உள்ள போங்கப்பா, 30 ஜுஸை ஓதிட்டு வெளியே வாங்கினா நடக்கிற காரியமா? ரொம்ப இலகுமான மார்க்கம் இது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிட்டு உள்ள போங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிட்டு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடுகின்ற பொழுது அந்த உணவிலை ஷைத்தான் கலக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்லி தருவார்கள். அன்பானவர்களே, வீட்டில் நுழைகின்ற பொழுது வலது காலை வச்சு உள்ள போகணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி உள்ள போகணும். அப்படி உள்ள போகின்ற பொழுது நாம் சலாம் சொல்ல வேண்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று வீட்டில் ஆட்கள் இருந்தால் சொல்ல வேண்டும். யாருமே இல்லாத வீடு, வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபிகள் நாயகத்திற்கு நாம் என்ன செய்யணும், சலாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி உள்ளே சென்று சூரத்துல் இக்லாஸை, குல் ஹுவல்லாஹு சூராவையும் நாம் ஓதினால் அந்த வீட்டிலே கஷ்டங்கள் வராது, சிரமங்கள் வராது, அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் வராது, ஒற்றுமை நிலைத்திருக்கும் என்று மார்க்கம் சொல்லி தருகின்றது. பிஸ்மில்லாஹ் சொல்லி வலது காலை வைக்கிறோம், அதற்கு பிறகு சலாம் சொல்றோம். சலாம் சொன்ன பிறகு குல் ஹுவல்லாஹு சூரா எல்லோருக்கும் தெரிந்ததுதான். குல் ஹுவல்லாஹு சூராவை நாம் ஓதினால் ஒரு தடவை, அதிகபட்சம் ஒரு 3 தடவை அந்த குல் ஹுவல்லாஹு சூராவை நாம் ஓதி வீட்டுக்குள் நுழைந்தால் அந்த வீட்டில் பரக்கத்து இறங்குகிறது. சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒற்றுமையான வாழ்வு அந்த வீட்டார்களுக்கு கிடைக்கிறது. அதே போன்று வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி தான் வெளியே வரணும். பிஸ்மில்லாஹ் சொல்லி பொதுவாக ஹதீஸ்ல எப்படி வந்திருக்குன்னா, இதா கரஜ ரஜுலு மின் பாபி பைத்திஹி கான மஅஹு மலக்கானி, ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது 2 மலக்கு அவனுக்கு பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த வெளியே வரக்கூடிய மனிதன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி வெளியே வந்து விட்டால் அந்த 2 மலக்கும் சொல்வார்கள், உனக்கு நேர்வழி கிடைத்து விட்டது, உனக்கு நேரான வழி அல்லாஹ் காண்பித்து விட்டான், நீ செல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றி கிடைக்கும் என்று அந்த மலக்குகள் துவா செய்வார்கள். இன்னொரு மலக்கு ஆமீன் சொல்லுவாங்க. மலக்குமார்களுடைய துவாவும் மலக்குமார்களுடைய ஆமீனும் ஒற்றை வரியில், ஒற்றை வார்த்தையில் கிடைக்கிறது. வெளியே வருகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கொஞ்சம் பழக்கப்படணும். நம்ம இருக்கக்கூடிய நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். நம்முடைய அன்றாட பழக்கத்தில் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி போகிறோமா? இப்பொழுது ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறோமா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லித்தான் வெளியே வந்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பாக அதில் பலகீனப்பட்டு தான் இருப்போம். பழக வேண்டும். இறைவனுடைய உதவியை, மலக்குமார்களுடைய துஆவை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்களை நம்ம பழகணும். வீதியில 2 சைத்தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. 2 சைத்தான், ஒரு சைத்தான் இன்னொரு சைத்தானை பார்த்து பேசுறான். இல்லைன்னா நேரம் ஆப்போசிட்ல ஒரு சைத்தான் வர்றான், நல்ல கம்பீரமான தோற்றத்துல புதிய ஆடைகளை அணிந்து, புதிய கருப்புகளை அணிந்து, நல்லா புஷ்டியா அந்த சைத்தான் வர்றான்.
ஆப்போசிட் சைடு தான் ரொம்ப பலகீனப்பட்டு இருக்கிறான். 2 பேரும் பேசிக்கிறாங்க, என்னப்பா இவ்வளவு பெரிய மாப்பிள்ள மாதிரி வரைய என்ன விஷயம்? ஆப்போசிட்ல இருக்கிறவன் ரொம்ப ஏழையா இருக்கான். 2 பேரும் சைத்தானுங்கிறான். அவன் சொன்னாமா, நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அவன் வீட்டுல நான் போனேன், அவன் வீட்டுக்குள் செருப்பை அணிகின்ற பொழுதும் பிஸ்மில்லாஹ் சொல்லல, அந்த செருப்பை நானும் போட்டுக்கிட்டேன். அவன் ஆடை அணிகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்ல, அவனுடைய ஆடை நானும் போட்டுட்டேன். அவன் சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்ல, அவனுடைய ஆடை நானும் போட்டுக்கிட்டேன். அவன் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் எல்லாத்தையும் செய்யறான், அது எல்லாத்தையும் எனக்கு பங்கு வந்துருது. இவன் சொன்னான், நான் இருக்கக்கூடிய வீட்டிலே எல்லாத்துக்கும் பிஸ்மில்லாஹ் சொல்லிதான் ஒரு பருக்க சோறு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதைத்தான் நபிவர்கள் இப்படி சொன்னார்கள், நீங்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லி நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அந்த உணவிலே சைத்தான் கூட்டாக மாட்டான். சைத்தான் கூட்டாக மாட்டான் என்றால் என்ன? அந்த உணவின் மூலமாக இறைவனுடைய நினைவு மட்டும்தான் உங்களுக்கு வரும். இறைவனுக்கு மாற்றமான காரியங்கள் நமது செயல்பாடுகளில் நிகழாத அவ்வளவுதான். அப்ப இறைவனுக்கு மாற்றமான செயல்பாடுகள் நிகழ்கிறது என்று சொன்னால் நாம் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடாத உணவு சைத்தானுடைய உணவாக மாறிவிடுகின்றது. அந்த உணவின் மூலமாக நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. அதை தாண்டி இபாதத்துகளிலே வணக்க வழிபாடுகளை ஆர்வம் குன்றி போய்விடுகின்றது. எனவே அன்பு குறித்தவர்களே, சின்ன சின்ன அமல்களை நாம் கைவிடக் கூடாது. ஆடைகளை அணிகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? ஆடைகளை அணிய வேண்டும். ஜின் சைத்தானுடைய அந்த சேட்டைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இப்படி நிறைய செய்திகளை நமக்கு ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. பிஸ்மில்லாஹ்வை கண்ணியப்படுத்திய ஒருவர் உயர்ந்த அந்தத்திலே அல்லாஹ் ஆக்கினான். பிஷ்ருல் ஹாபின்னு ஒரு பெரிய இறைநேசர்னு பின்னாடி தான், முன்னாடி பெரிய குடிகாரர், மது பிரியர் அல்ல, மதுவிலை கடக்கக்கூடியவர், 24 மணி நேரம் மதிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த திருவசனத்தை கண்ணியப்படுத்தினார். அல்லாஹ் உயர்வான அந்தஸ்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். அவர் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாரு, பக்கத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ஒரு சீட்டை எழுதியிருக்கிறது. போதையிலேயே பார்க்கிறாரு, ஆஹா இது குர்ஆனுடைய வசனமாச்சு அப்படின்னு எடுத்து ஒரு அத்தர் கையில பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா ஒரு ரூபாய் இருந்துச்சு, அதுல போய் ஒரு அத்தர் வாங்கிட்டு அந்த பிஸ்மில்லாஹ் அத்தரை தேய்ச்சிட்டு வீட்டுல பரவ வச்சுட்டார். வேற ஒண்ணுமே செய்யல. அல்லாஹுக்கு பிடித்தது இரவிலை கனவை அல்லாஹ் கொடுத்தான். அந்த கனவிலே அல்லாஹ் சொன்னான், பிஸ்மில்லாஹ்வை நீ நறுமணமாக்கியது போல உனது பெயரை நான் நறுமணமாக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த அடிப்படையில் மிகப்பெரிய இறைநாசராக மாறினார். நிறைய செய்திகளை சொல்லலாம். நம் குழந்தைகள் ஓதக்கூடிய பிஸ்மில்லாஹ்வின் பரக்கத்தால் கபருடைய வேதனை நீங்கியதாக வரலாறு. ஈசா நபி அவங்க எப்பயுமே நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. பயணம் தான் அவர்களுடைய வேலையே. பயணத்துல ஒரு கபரை பாக்குறாங்க, வேதனை செய்யப்படுது, துவா செஞ்சுட்டு போறாங்க. ரிட்டர்ன் வருகின்ற பொழுது சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழியா வருகின்ற பொழுது எந்த கபரில் வேதனை செய்யப்பட்டதோ அந்த கபரில் வேதனை செய்யப்படல. ஈசா நபிக்கு ஒரே ஆச்சரியம், திடீர்னு இந்த மாற்றம், பாவையா இருந்தா வேதனை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கணும், திடீர்னு அந்த வேதனை நிப்பாட்டப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் குழம்பு இருக்கின்ற போது அவர்களுக்கு விடையை அல்லாஹ் கொடுக்கிறான். இவன் இறக்கின்ற பொழுது மனைவி கர்ப்பமாக இருந்தால், இவன் இறந்த பிறகு அந்த கர்ப்பத்தில் இருந்த அந்த குழந்தை உலகத்திற்கு அல்லாஹ் வெளியாக்குகின்றான். வெளியாக்கின குழந்தை வளர்ந்து மதரசாவுக்கு போற அளவுக்கு அந்த வயசு வந்துருச்சு. மதரசால போய் உஸ்தாதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி குர்ஆனை துவங்குவதற்காக அந்த சொன்ன ஒற்றை வார்த்தை தான் தகப்பனுடைய கபருடைய வேதனை அல்லாஹ் நீக்கினான். கபருடைய வேதனை அல்லாஹ் நீக்குகிறான், பாவங்களை மன்னிக்கிறான் என்றால் பிஸ்மில்லாஹுடைய அந்த அர்த்தம், பிஸ்மில்லாஹுடைய பலம், பிஸ்மில்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடத்தை நாம் விளங்குவது மட்டுமல்ல, வாழ்க்கையில் தன்னந்தன்னமாக கடைபிடிக்க வேண்டும் அல்லவா. அப்படிப்பட்ட வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தொரு வாலிபானாக வாசல் தாவானா.